முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முற்பகல் 7 மணிங்கிறது 7 AM சரியா, காலையில். அப்போது 100 மணி நேரத்துக்கு பிறகுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும் சரியா. இப்போ நம்ம இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னா 100 24ஆல் நம்ம வகுக்கணும். ஏன் 24ஆல் வகுக்கிறோன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24ஆல் வகுக்கிறப்ப நமக்கு 4 டைம்ஸ் போகும், 96 வரும், நமக்கு மீதி 4 வரும். இந்த மேலே வர்ற 4 பார்த்திங்கன்னா 4 நாட்கள், டேஸ் சொல்லும், நாட்களை குறிக்கும். கீழே வர்றது வந்து நமக்கு ஹவர்ஸில் வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நேரம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. எத்தனை நாளுன்னு கேட்கல, நேரம் கேட்டதுனால நம்ம மீதி வர்ற இந்த நேரத்தை நம்ம கூட்டணும். ஏன்னா பிறகுன்னு கேட்டிருக்காங்க. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகுங்கிறதுனால கூட்டணும். அதில் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும், 7ஓட 4 கூட்டணும்னா 11 வரும். அப்போ 11 AM. இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம 100 கான்குரண்ட் எக்ஸ் மாடு 24ன்னு எழுதுகிறோம். இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம மீதி எழுதணும். மீதிங்கிறது நமக்கு என்னது 4. அந்த 4 தான் இங்கே எழுதியிருக்கோம். அந்த மீதி 4 தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எத்தனை மணின்னு கொடுத்துருக்காங்களோ அத்தனை மணியோட கூட்டணும். இப்போ முற்பகல் 7 மணிங்கிறத 4 கூட்டுறோம். ஏன் பிறகுன்னு கேட்டதுனால 4 கூட்டுறோம். நமக்கு என்ன வருது, 11 மணின்னு வருது. காலை 11 மணி, முற்பகல் 11 மணி. இது அதோட ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்துக்கு முன்பு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முன்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும். பிற்பகல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டில் வரும் இல்லையா 11 மணி, அந்த 11 மணி சரியா. இந்த கணக்கு எப்படி செய்யணும்னா இப்போ 15 12ஆல் வகுக்கிறோம். ஏன் 12ஆல் வகுக்கிறோம், போன கணக்கில் 24ஆல் வகுத்தோம். இதில் ஏன் 12ஆல் வகுக்கிறோன்னா அது வந்து 100, 24ஓட பெரிய நம்பர், அதனால் 24ஆல் வகுத்தோம். இது பார்த்திங்கன்னா 24ஓட சின்ன நம்பர், அதனால் 12ஆல் வகுக்கிறோம். 12ஆல் வகுக்கிறப்போ ஒரு டைம் போகும், மீதி 3 வரும் சரியா. இந்த மேலே வர 1 அப்படிங்கிறது அரை நாளை குறிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரங்கிறது அரை நாள். இந்த மீதி தான் நமக்கு என்னது, மணி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிற்பகல் 11 மணிக்கு, அப்போது 15 மணி நேரத்துக்கு முன்பு. அப்போ இப்போ 11 மணி இந்த இருக்குது. இது என்ன பண்ணோம், இப்போ நைட்டு 11 மணி இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ ரிவர்ஸில் சுற்றி வாங்க சரியா. முன்புன்னு சொன்னதுனால இப்போ ரிவர்ஸில் 12 மணி நேரம் சுற்றிச்சுன்னா காலையில் 11 மணியில் நிற்கும் சரியா. 11 AMல நிற்கும். அதிலிருந்து திரும்ப என்ன பண்ணணும், 3 மணி நேரத்தை கழிக்கணும். 3 மணி நேரத்தை கழிச்சோம்னா 1 2 3 கழிச்சோம்னா 8 மணியில் வந்து நிற்கும். காலை 8 மணியில் நிற்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ 15 கான்குரண்ட் எக்ஸ் மாடு 12, ஏன்னா 15ங்கிறதுனால 12 போட்டிருக்கோம். மீதியை இந்த இடத்துல எக்ஸ் ஒரு இடத்துல எழுதுவோம் சரியா. அந்த மீதியை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடுத்துருக்கிற மணியிலேருந்து நம்ம கழிக்கிறோம் சரியா. அப்போ 11 மணியிலேருந்து இப்போ 3 மணியை கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும், 8 AM வரும்.